சுவாச புரட்சி சென்னையில் கச்சாலி ஈஸ்வரர் அங்கே பாரிஸில் அந்த மண்ணடிங்கிற இடத்துல காளிகாம்பல் கோவிலுக்கு பின்புறத்தில் நம்ம ஒரு வகுப்பை வச்சுருக்குறோம். மாலையில் நடக்கிற வகுப்பு. இந்த வகுப்பு மாலையில் 5 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த வகுப்புக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்கங்க. ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்துக்கங்க. தியானம் என்பது உணர்ந்து செய்கிற வேலை. ஒரு கிளாஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் வெவ்வேறுபட்ட அனுபவத்தில் வெவ்வேறுபட்ட செயல்களில் இந்த சுவாச புரட்சியை உணர்ந்து ஒரு வேலையாக மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த உணர்ந்து தேடணும்னு நினைக்கிறவங்க, உணர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. நல்ல செயலாக இருக்கட்டும். இதயம் இங்க இங்க இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தான் ஒரு தீட்சையை கொடுக்கறது. அப்ப யாருக்கு என்ன மாதிரி வேலை நடக்கணுமோ அது நடக்கும். அவர்கள் காலம் கொஞ்சம் சரியா இல்லை, அவர்களுடைய உடல்நிலை சரியா இல்லைன்னா அது என்ன பண்ணணும்னா ஸ்லோவா வேலை நடக்கும். அந்த செயல் மாறியே போயிடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கறது வீணாவே போகாது. அது காத்திருக்கும். அது காத்திருந்து ஸ்லோ ப்ராசஸா வேலை செஞ்சே வரும். இங்க ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும் நம்ம என்ன புரிதலை ஏற்படுத்த முடியலன்னா, ஒரே நாள்ல மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க, ஒரே வகுப்புல மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது ஏதோ ஒரு 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 காம்ப்ரமைஸ் ஆகா, ஏதோ ஒரு என்னால தாங்க முடியல, கஷ்டத்தை தாங்க முடியல, நான் என்னன்னு யார்கிட்ட சொல்றது? இப்போ ஒரு குரு கிட்டயாவது சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு குருவே என்னன்னா காலத்துக்காக தான் காத்திருக்கிறார். ஒரு குரு காலத்தை அறிஞ்சுதான் வேலை செய்ய முடியுமா? அவர் குருவா இருக்கலாம், ஆனா காலத்தை மீறினா அவர் குருவே பனிஷ்மெண்ட் ஆவார். ஏன்னா இந்த ஏக்கத்தை தொந்தரவு பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏக்கம் நான் சொல்லி நீங்க சொல்லி ஏங்கல, அது ஏங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த ஏக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம ஒரு பணி செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டோங்கிறதுக்காக ஒரு பணி செய்ய முடியாதுங்க. அதை தெரியாதனாலதான் பல பேர் பல வடிவத்துல இயங்குறாங்க. நான் படிச்சுட்டேன், அதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். காகபஜண்டர் கொடுத்துட்டாரு, அந்த புத்தகத்தை அப்படியே அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. காகபஜண்டர் புத்தகத்தை இந்த நாள்ல கொடுக்கணுமா வேண்டாமான்னு இந்த காலத்துல இருக்கான்னு பார்க்கணும். அப்பதான் அதை பயன்படுத்த முடியும், அந்த செயல் வடிவத்தை பண்ண முடியும். மாணிக்க வாசகர் ஒரு முறை தாங்க எடுத்தாரு. மாணிக்க வாசகர் பல பிறப்புகளை மாணிக்க வாசகரா வந்துகிட்டே இருந்தாருன்னா அது வர முடியாது, அந்த செயல் வடிவம் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்துல அந்த செயல் வடிவத்துல ஒருத்தர் தோற்றி வைக்கப்படுகிறார். அப்ப அவர் ஆற்றலா இருந்தாரா இல்ல அவர் உருவமா இருந்தாரா எதுவுமே யாருக்குமே குறிப்பு கிடையாது. சொல்லப்பட்டது எழுதப்பட்டதை வச்சுதான் கையில வச்சிருக்கிறாங்க. இத ஒரு முழுமையா அனுபவம் பெற்றவர் கூட இதை ஏன் பேச மாட்டாருன்னா, பல நாள் மக்கள் நம்பிக்கை அடிப்படையில ஒரு இயக்கத்துல இருக்கிறாங்க. அவங்கள உடனே போய் சிதைச்சிடக்கூடாது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சா கூட அதை மக்கள்கிட்ட எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க பல ஆண்டுகள் இந்த மாதிரி ஒரு பாதையில நடந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டா மட்டும்தான் அதை பத்தி முழுமையான ஒரு புரிதல் ஏற்படும். அப்ப ஒரு சில செயல்களை சொல்லணும், சில செயல்களை சொல்ல முடியாத செயல்களை பதிவா பண்ணணும். இவ்வளவுதான் இதோட செயல் வடிவம். அப்ப நீங்க அதை அவசியம் அதை பார்த்துக்கணும். இல்ல, உலகம் என்பது இந்த இடத்துல மட்டும் இல்ல, சுழற்சி என்பது இந்த இடத்துல மட்டும் இல்ல. உங்க வீடும் அதுக்கு உட்பட்டு தான், நீங்க இருக்கிற எல்லா பகுதியும் உட்பட்டு தான். புரியுதுங்களா? நீங்க மீனாட்சி எங்க கும்பிட்டுட்டீங்க, நாளைக்கு காலையிலே நீங்க அமெரிக்காவுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அங்க நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அமெரிக்காவிலயும் மீனாட்சி வருவாங்க. மீனாட்சி போய் விசா ஆபீஸ்ல நிக்க வேண்டியது இல்லை. இதுதான் செயல்பாடுகள், இதுதான் உண்மையான செயல். இப்ப நமக்கு இயற்கையா எல்லா நாடுகளுக்குள்ளேயும் பருவ மாற்றங்கள் வேற இருக்கே, அந்த சுழற்சி ஒன்னாதானே இருக்கு. அப்ப நீங்க அதை பார்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துக்குள்ள இருந்தும் ஒரு செயல் நிகழ்ற மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் அந்த செயல் நிகழும், அந்த பயணம் தொடரும். ஒரு மனிதன் வீட்டுல உட்கார்ந்தாதான் தியானம் வரும்னா பைக்ல போய்கிட்டு இருக்கான்,
அப்ப அவனுக்குள்ளே அந்த தியானம் இருக்கணும், அது நடக்கணும். அப்பதான் மாற்றம், அது வளர்ச்சின்னு பேரு. அது எப்பயாவது ஒரு டைம் வந்துச்சுன்னா அது பேர் வளர்ச்சி இல்லை. புரியுதுங்களா? வளர்ச்சிங்கிறது வெளியில தெரிஞ்ச வளர்ச்சியை நீங்க பாக்குறீங்க. தியானம் பண்றதே வளர்ச்சி தான். வெளியில தெரியறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். இப்ப பல மரங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு உள்ளுக்குள்ள, அது வெளியில தெரியல, உங்களுக்கும் தெரியல, வெளியில இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஒரு நாள் அது பெரிய பூ பூத்து காய் காய்ச்சி வேற மாதிரி இருக்கும்போது அது ஒரு அதிசயம் பண்ணும்போது அவங்க பிரமிச்சிடுறாங்க. ஓ, இந்த மரம் ரொம்ப விசேஷமான மரம், இது வேற மாதிரி இருக்குன்னாரு. அவ்வளவுதான். இந்த இடுப்பு பகுதியில தீவிரமா வேலை செய்தவருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆகாயத்தை அவர் தொடர்பு கொள்ளல. அவர் தொடர்பு கொள்றது எங்க தொடர்பு கொள்றாருன்னா இதயத்தை தொடர்பு கொள்றாரு. இப்ப தனக்குள்ளேயே அவர் வேலை முடிச்சதுக்கு அப்புறம் இதயம்னு ஒண்ணு நின்னதுக்கு அப்புறம் அவருக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்குள்ள என்ன ஆயிருதுன்னா ஒரு ஈர்ப்பு தன்மை வந்துருது. அந்த ஈர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் சூரியன் உதிக்கல, சூரியன் கவனிக்குதுன்னு பேரு. நிலவு உதிக்கல, நிலவு கவனிக்குதுன்னு பேரு. பூமி இந்த சுழற்சியில சுத்தினாலும் என்ன பண்ணுது? ஒவ்வொரு வினாடியும் கவனித்தல் அப்படின்னு பேரு. இந்த வாசி உள்ள ஓடுறதே கவனித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு வாட்டியும் இடுப்பு மையத்தையோ இல்ல மேல இங்க தலையை போய் தொடறதுக்கு இந்த வாசி மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதோ கவனித்தல்னு பேரு. இந்த ஒரு முறை கீழே மேல போயிட்டு கீழே வரும்போது பல்வேறுபட்ட நரம்புகள் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கு. புரியுதுங்களா? அப்ப இன்னொரு விஷயம், இந்த நெற்றி பொட்டை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தா உள்ள நெற்றிக்கண் திறக்கும் அப்படிங்கிறதுக்கு பொருளும், இந்த உடல் ஹார்மோன் மாற்றம் அடைகிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கு மாற்றம் அடைகிறதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் கனல் நெருப்புன்னு சொல்றது தொடர்ந்து அதே வேலையாக இருக்கும்போது அந்த இடத்துல பல்வேறுபட்ட லேயர்ஸுகள் உள்ள இருக்கு. அது வருட கணக்காகும். ஒன்னா அது தோல் பாம்பு சட்டை உரியிற மாதிரி உரியும். பல்வேறுபட்ட வருடங்கள் ஆகும். அப்ப எதை வைத்து ஒரு மனிதன் அதை உரிக்க முடியும்? ஒரு தோலை உரிக்கணும். எப்படி எதை வச்சு உரிக்க முடியும்னா, தன்னுடைய கவனத்தையும் அந்த வெப்பத்தையும் வைத்து ஒரு மனிதன் பண்ணுகிறான். அதுதான் யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா, பல ஆண்டுகள் அந்த பயிற்சியை கலைகளை எதை செஞ்சாங்கன்னா, அந்த வெப்பத்தை வச்சு 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 அந்த இடத்தை என்ன பண்ணாங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள இருக்கிற தன்மையை கண்டறியறதுக்கு வாய்ப்பை உருவாக்கினாங்க. அப்ப நெற்றி கண்ணை ஒருத்தர் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. அவருக்கு என்ன பண்ணுதுன்னா, சில காட்சி கிடைக்குது, சில செயல்கள் கிடைக்குது. அதுல பல லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸுக்கெல்லாம் ஒரு சில லேயர்ஸ் அப்படி லைட்டா கசிவுல அது உரியும். பல உள்ள எத்தனை முறை கொண்டு போய் நீங்க செலுத்தினாலும் உரியாத லேயர்ஸ் உள்ள இங்கதான் இருக்கு. இது ரொம்ப கடுமையான பகுதி. ரொம்ப எத்தனை கடப்பாறை கொடுத்தாலும் உடைக்க முடியாத ஒரு பாறை எதுன்னா நெற்றி கண்ணா அவ்வளவு சாமானியமா திறக்கவே முடியாது. ஏன்னா பல்வேறுபட்ட லேயர்ஸ் இருக்கிறத. அப்போ ஒரு மனிதன் என்ன பண்றான்னா, தொடர்ந்து அந்த தியானம் என்னது, அந்த பயிற்சிங்கிறது என்னன்னா, அந்த கவனத்தை அந்த உஷ்ணத்தை வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்ப 24 மணி நேரமும் அதுவாகவே மாறுறான். ஒரு யோகியாகப்பட்டவன், ஒரு மனிதனுக்கு நான் சொல்லல, ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு குகைகள்ல என்ன நடக்குது அப்படின்னா, தன்னை மறந்து சமாதி நிலையில என்ன இருக்கான்னா, அவன் செட் பண்ணி விட்டான் பாருங்க. இந்த உலகம் அப்படி இயங்குது இல்ல, யாரும் இயக்கல இல்ல. அதே மாதிரி ஒரு குரு என்ன பண்றான், அவனுக்கு தீட்சையை கொடுக்குறான், இல்லைன்னா அவனை சமாதி நிலையில உட்கார்றான்ல, அவன் உள்ள அந்த ஏக்கம் ஏங்கிக்கிட்டே இருக்கு. அப்ப தொடர்ந்து 24 மணி நேரமும் நாட்கள் வருடங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப உள்ள அந்த ஏக்கம் நிக்கவே இல்லை. அவன் கண் முழிக்கல, நடக்கல, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவும் இல்லை. ஆனா உள்ள ஏக்கம் நடக்குது. அப்ப அந்த ஏக்கத்துல என்ன ஆகுதுன்னா, பல்வேறுபட்ட நாட்கள் ஆக ஆக 24 மணி நேரம் இரவு பகலாக அந்த கனல், அந்த நெருப்புல அந்தந்த தூள்கள் உரிய தொடங்குது. அப்ப பெரிய பருவ மாற்றத்தை சந்திக்கும் போது ஒரு டயத்துல அவன் விழிப்பு நிலைக்கு அப்படி வரான். அப்ப விண்வெளியிலேருந்து கீழே எப்படி ஒரு வீராங்கனி காலை வைக்க முடியாதோ, பல நாள் தேவைப்படுமோ, அதனாலே விழிப்புல உடனே பாத்திர முடியாது, உடனே எழுந்துட முடியாது, ரெகுலரா பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செயல் வடிவத்தை இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப அங்கிருந்து அவன் முழுமையாக மனித தன்மையே இல்லாத வேறு வடிவத்துக்குள்ள எந்திருந்தான், ஒரு செயல் வடிவம் பண்றான். அப்ப அவனுக்குள்ள என்ன நிகழ்கிறது இந்த கவனத்தினால அப்படின்னா, இங்கு இந்த உடல் சம்பந்தமான பொருளிலிருந்து விடுபட்டு அவன் இந்த உலகத்துல இருக்கின்ற அனைத்து சுழற்சியையும் தெரிஞ்சு கொள்றான். இதே மாதிரி
அவன் என்ன தெரிஞ்சுக்கிட்டான்னா, இந்த கவனத்தை வச்சு அந்த நெருப்புக்குள்ள ஒரு செயல் தெரிஞ்சுக்கிட்டான்ல, அதே மாதிரி கவனம் வைக்கிற பொருள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆகாயத்துல செயல்படுதோ அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. ஒரு ரேடியேஷனாக சூரியன், சந்திரன், இந்த கிரகங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவனுக்கு தெரியுது. இதோட அவன் தொடர்பு கொள்றான். இப்ப இதுக்கும் அவனுக்கும் ஒரு என்னன்னா, ஒரு காந்தம் எப்படி இரும்பை இழுக்குதோ அந்த மாதிரி ரெண்டு பேருக்குள்ள அந்த பரிமாற்றங்கள் நடக்குது. அந்த பரிமாற்றங்கள் எப்படி இருக்குன்னா, ஈர்ப்பா இருக்கு. உங்களை பார்த்தா ஒரு ஈர்ப்பு தன்மையா இருக்குங்க. உங்களை பார்த்தா எனக்கு ஒரு அழுக வருதுங்க. உங்களை பார்த்தா ஏன் பிடிக்குதுன்னு தெரியலங்க, பிடிக்குதுங்க. என்னன்னே சொல்ல தெரியலங்கன்னு சொல்றாங்களா, அதுதான் ஈர்ப்புங்க. அந்த தன்வசப்படுத்துவது. இப்ப தியானம் என்பது என்னன்னா, ஒரு மனிதன் எதை சொல்றான்னா, தன்வசப்படுத்துவதுன்னா தன்னை வசப்படுத்திக்கிறது. அப்ப தன்வசத்தை உடலை படுத்திட்டானா, அதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு என்ன பண்ணனா, அது மாதிரி எதெல்லாம் உடல் இல்லாம ஈர்ப்பாக இருக்கிறதோ அதோட இவன் தொடர்பு கொள்றான், அதோட இவன் தொடர்பு வைத்துக் கொள்கிறான். அப்ப அது என்ன ஆகுறான்னா, அந்த கோள்களோ, அந்த சுழற்சியோ, அந்த காலமோ, அந்த நேரமோ அவனுக்கு தொந்தரவாக இல்லாம அதுக்கு ஏற்ற மாதிரி அதை அறிஞ்சு வேலை செய்யறான். வீட்டுல ராமன் ஒரு புள்ள, லட்சுமணன் ஒரு புள்ள, சீதான்னு ஒரு புள்ள. இந்த 3 புள்ளையோட கதாபாத்திரமும் வெவ்வேறா இருக்கும். நம்ம வீட்டு பிள்ளை, உங்களுக்கு 3 புள்ள இருக்குன்னா, இப்ப இந்த 3 புள்ளையோடைய செயல்பாடுகள் பிறந்ததுல இருந்து கடைசி இறக்குற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவீங்க. அது கேட்கறத நீங்க கொடுக்க மாட்டீங்க. அதோடைய செயல் வடிவம் முழுசா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்ப அது கேட்கறது அதுக்கு கொடுக்க கூடாது. இப்ப இந்த சுழற்சியில என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கணும்னு கொடுப்பீங்க. உங்க குழந்தை 2 இட்லியை கொடுங்கன்னா, இப்ப இந்த 2 இட்லி சாப்பிட்டா இந்த இட்லியாலே அவளுக்கு ப்ராப்ளம் வரலாம். அப்ப இட்லியை கொடுக்காம அவளுக்கு வேற வடிவத்துல ஒரு திரவமாக ஒரு பொருளை கொடுப்போம் அப்படின்னு நீங்க கொடுப்பீங்க. ஆனா அதை தெரியாம ராமனை மட்டும் தெரிஞ்சிச்சு உங்க பிள்ளையா அப்படின்னா, அது 2 இட்லி கட்டுச்சுன்னா நீங்க 4 இட்லி கொடுத்துருவீங்க. இதுதான் சுழற்சியை தெரிஞ்சவங்க வேலை செய்யறதுக்கு அனுபவம். இப்படித்தான் வேலை செய்யறா, இப்படித்தான் பாக்குறாங்க. இப்ப இந்த இடுப்பு பகுதிக்குள்ள ஒரு பெரிய வேலை நடந்தவங்க, ஒரு செயல் வடிவம் பண்ணவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கங்க, ஆரம்ப காலகட்டத்திலே இந்த குண்டலினி சக்தியை முழுமையாக பயன்படுத்த மாட்டாங்க. இதை முழுமையா நீங்க ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தினா இந்த உடல் பலவீனமாயிரும். இந்த உடலை தக்க வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு யோகி போராடுறாங்க. அப்ப கொஞ்சம் டைம் எடுத்து தான் அந்த இடுப்பு பகுதியில ஒரு வேலை பண்ணி அவன் என்ன போராடுறான்னா, இந்த முன் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுவும் அதுவும் இடுப்பு பகுதியும் முன் பகுதியும் இருக்குல்ல, இது ரெண்டையும் இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறான். இப்ப மேல அந்த கீழே இருக்கிற செயல்ல இருந்து மேல ஒரு செயல் வடிவத்தை கூட்டிட்டு போறான். இப்ப இதயத்துக்குள்ள ஒரு பெரிய வேலைகள் இதனால ஒண்ணு நடக்குது. இப்ப இதயத்துக்குள்ள ஒரு வேலை நடக்க அடுத்த தொண்டை குழிக்குள்ள ஒரு வேலை நடக்குது. இப்ப தொண்டை குழிக்குள்ள வேலை நடக்கிறதுனால 2 டைரக்ஷனாக ஒரு பிரிவு இருக்கு. இந்த பக்கம் மூக்கு இந்த பக்கம் சேர்க்கிற மாதிரி ஒரு நாடி இருக்கு, இந்த பக்கம் பிடரிய சேர்க்கிற மாதிரி ஒரு நாடிகளை உருவாக்குறாங்க. இப்ப இந்த 2 பக்கம் பிரிஞ்சு ஒரு 2 ஆற்றல்கள் போய் திருப்பி அவ என்ன பண்றான், நடுநாடியாக நடுவுல 2ஐயும் ஒன்று சேர்த்து ஒரே செயல் வடிவத்துக்குள்ள ஆகிறான். இப்ப அவனுடைய பணி இந்த மாதிரி ஆனவன் தலைப்பகுதியிலிருந்து வெளியில நெற்றி வழியாக இந்த உலகத்துல பணி செய்யறான். அவன் கை வழியா, கால் வழியா, கண் வழியா, எந்த வழியாவும் வேலை செய்யல. அவனுடைய முழு பணியும் இந்த நெற்றியிலிருந்து தான் வேலை செய்யறான். அவன் இந்த ஆகாயத்தை தொடர்பு கொள்றதும் இந்த உச்சியிலிருந்து தொடர்பு கொள்றான், நெற்றியிலிருந்து தொடர்பு கொள்றான். அவனுக்கும் இந்த ஆகாயத்துக்கும் பெரிய தொடர்பு இங்கிருந்து கிடைக்கப்படுறது. புரியுதுங்களா? அந்த கழுத்தை தாண்டாத 90 விழுக்காடு யோகிகள் இந்தியாவுல 400-500 ஆண்டுகளாக இருந்திருக்கிறாங்க. கழுத்தையே தாண்டல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 500-400 ஆண்டுகளா நிறைய யோகிகள் கழுத்து பகுதியை தாண்டல. இன்னும் கூடுதல் வருடம் கூட இருக்கும். அவர்கள் நெற்றிக்கண்ணாக எதை வைத்திருந்தார்கள்னா இதயத்தை வச்சிருந்தாங்க. இந்த இதயத்திலேயே மையமா வச்சு ஒரு பெரிய பணியை செஞ்சாங்க. இது ஒரு பெரிய வேலைகளை அவர்கள் செய்தார்கள். அங்க இதயத்துக்குள்ள என்னன்னா, மனம் நின்றுச்சுன்னா தானாவே இறைத்தன்மை வந்துருது. இந்த ஆழ்நிலை தியானம் சமாதிங்கிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனம் ஒருநிலைப்பட்டுனாவே சமாதி வந்துரும்னு அர்த்தம்.
சமாதிங்கிறதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாசமே ஒடுங்கிறது. அப்போ ஒரு நரம்பு இன்னொரு நரம்போட இணைந்து என்ன பண்ணும்னா ஒரு தூக்கம் மாதிரி உங்களை அப்படியே ஆழ்த்தி உங்களை அமைதி நிலைக்கு கூட்டிட்டு போறதுதான் சமாதி. அப்ப ரெண்டு சுவாசமும் தனித்தனியா தான் ஓடும். ஆனா 2 சுவாசமும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள்ல 2 சுவாசமும் ஒரே இடத்துக்குள்ள வந்து சங்கமிக்கும். ஒரே டயத்துல 2 சுவாசமுமே ஓடும். அப்ப இந்த 2 சுவாசமும் ஓடி போய் ஒரே இடத்துல நிற்கும். அதே செயல் வடிவத்துல ஒருத்தன் மாறுறது 2 சுவாசமும் ஒன்னாவே சுவாசிக்கும் போதே வருவோம். சந்திரக்கலை சூரிய கலைங்கிறது ரெண்டுமே ஒன்னா மாறிடும். எது சந்திரன் எது சூரியன் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைக்குள்ள அது மாற தொடங்கும். அதுதான் அந்த வெப்பத்தையும் அந்த கூலிங் அந்த நீர்த்தன்மை கொண்ட அந்த செயலை ஒண்ணு சேர்த்தும் போது ஒருத்தன் என்ன பண்றான்னா அந்த செயல் உள்ள கிடைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு ஒடுக்கம் கிடைக்கும். ஒரு சமாதி நிலைக்குள்ள என்னன்னா தன்னை மறக்கிறதுக்கான வாய்ப்பையும், ஒரு தூக்கத்துல தூக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள தன்னை மறந்து ஒருத்தன் அப்படியே உள்ள போயிடுறான். உள்ள ஏக்கம் இருக்கு, ஆனா வெளியில அவன் புறத்தை மறந்துடுறான். இப்ப இந்த 2 சுவாசமும் உள்ள இருக்கிற எல்லா தன்மையையும் வெளியில செயல்படாத அளவுக்கு உள்ள வந்து தன்னை வந்து தன்வசப்படுத்தியது. அப்ப பல ஆண்டுகள் ஆனாலும் வெளியிலையோ எந்த சுழற்சியையும் ஒருத்தன் மறந்து அப்படியே அமர்ந்துடணும். இதற்கு தான் இந்த செயல் வடிவத்தை சொல்லப்படுது. இப்ப இந்த வடிவத்தெல்லாம் ஒரு உடல் தாங்கணும். அதே மாதிரி செயல் வடிவமா அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த குரு, அந்த கலை, அந்த கால கணக்கை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. இதுதான் அதோடைய செயல் வடிவமா இருக்கு. அப்ப எந்த பெரிய யோகியும் இந்த கழுத்தை தாண்டலன்னு வருத்தப்படல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பல யோகிகள் கழுத்தை தாண்டல, வருத்தப்படல. ஏன் வருத்தப்படலைன்னா மனம் இல்லாதவனுக்கு அந்த வருத்தமே இருக்காது, அந்த ஆசை இல்லாம போயிடும். இப்ப மனம் இருக்கிறதுனால நீங்க இதயத்திலிருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட யார்ட்டையாவது சொல்லிட்டேன்னா இல்லைங்க நான் நெற்றி போட்டுல இருந்தா வேலை செய்யறேன் அப்படிங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்திலே எது உயரமானதோ எது பெருசானதோ அதை தான் நாம் போய் அடையணும். ஆனா மனம் இல்லாம போயிருச்சுன்னா நீங்க இதயத்துக்குள்ளே வராம கீழே நின்று கூட வேலை செய்யலாம். அந்த மனம் இருக்கிறதுனாலதான் நீங்க இப்படி ஒரு செயல் வடிவத்தை பேசுறீங்க. அப்ப மனம் நின்ன எந்த யோகியும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் பேச மாட்டான், எந்த செயல் வடிவமும் கொடுக்க மாட்டான். இப்ப சில காலத்துல சில மனிதரால தியானம் பண்ண முடியாது. சில சூழல்கள்ல அந்த குழந்தை நல்ல வடிவத்துக்குள்ள இருக்கு, நல்ல செயல் வடிவத்துல இருக்கு, அதால பெரிய தியானத்தை மேற்கொள்ள முடியல. அப்ப பெரிய செயல் வடிவம் இவனால ஒண்ணு நிகழ்த்தப்படணும், இந்த காலகட்டத்துல நிகழ்த்தப்படணும்னு இருக்கும்போது ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த யோகி என்ன பண்றாருன்னா அவன் சுவாசத்துக்குள்ள போயிடுறாரு. போய் அவனை தடுத்து ஆட்கொண்டு இவர் என்ன பண்றாரு, அவனை மனமே இல்லாம ஆக்கிட்டு இவரு முழுமையா செயல்படுறாரு. வெளியில பாக்குறதுக்கு எல்லாத்துக்கும் இப்ப நான் என்ன யாருன்னு ஒரு பேர் இருக்கீங்களா அது மாதிரி இருக்கும். உள்ள ஒருத்தர் வேலை செய்யறாருங்கிறது அவருடைய பேரோ அவருடைய செயலோ உங்களுக்கு தெரியாது. இது மாதிரியும் நிறைய பேர்களுக்கு வேலை நடந்திருக்கு. அப்ப பல ஆண்டுகள் அவர் உள்ள இருந்து ஒரு பெரிய வேலையை செய்திருவார். அவர் தியானமே பண்ணாதவர். இவருடைய தியானத்துல அவருடைய உடல்ல இருக்கிற பருவ மாற்றத்தை அவர் அடைய வைப்பாரு, அந்த செயல் வடிவத்தை அவர் செய்வார். அப்ப பல்வேறுபட்ட அவரு என்னென்ன வேலை செய்யணும்னு நினைச்சிருக்கிறாங்களோ அந்த வேலையெல்லாம் நடக்கும். அப்ப அவர் முடிச்ச உடனே இவர் வெளியேறதும் அவருக்கான சமாதி நாளையும் ஒன்னா தீர்மானிப்பாங்க. இவர் வெளியேறி போயிடுவாரு. அப்ப அந்த உடலை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. இப்படின்னு பர்டிகுலரா சொல்றதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் நம்ம பேரை சொல்லியிருக்கிறோம் முன்னாடி, இப்ப கொஞ்சம் சொல்றதுக்கு ஏன் அதை தவிர்க்கிறோம் அப்படின்னா நிறைய பேரு அவருடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்க குரு வந்து மிக உயர்ந்தவர், அப்படி வேற ஒரு வடிவத்துக்குள்ள ஒரு கண்ணோட்டத்துக்குள்ள அவங்க வந்து அவங்கள பாக்குறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப சாது சிதம்பர சுவாமிகள் நிறைய பேர்கள் இருக்காங்க. இப்ப ஊர்ல வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு சுவாமி இருந்தாங்க. அப்ப அங்க இந்த வடலூர்ல இருக்கிற அந்த உயர்ந்த ஆற்றல் வந்து அவரை தடுத்து ஆட்கொண்டு ஒரு வேலை செஞ்சாங்க.
அப்ப அந்த வேலையில ஒரு தனித்துவமான ஒரு செயல் வடிவத்தை அவரால் உருவாக்க முடிஞ்சிச்சு. அப்ப அந்த வேலையில எதை வச்சு இவங்களை வடலூர்ல இருக்கிற ஆற்றல் தான் அந்த வேலை செஞ்சுச்சுன்னா, அவங்களுடைய ஹிஸ்டரியை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, இந்த வடலூர்ல இருக்கிற ஆற்றலுடைய தன்மைக்கும் அவருடைய வேலைக்கும் ரெண்டுக்கும் கோ இன்சிடென்ட் ஆகும், ரெண்டுமே ஒத்து போகும். அவர் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதை நீங்க ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம், இது யார் செஞ்சிருக்கிறா. இப்ப ஒரு அனுபவம் பெற்றவர் எப்படின்னா, ஒருத்தர் பார்ப்பாரு, அவர் யாருன்னா பெரிய யோகிங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இந்த வேலை இவர் செய்ய மாட்டாரு, இந்த வேலைக்கு உரியவன் அவனாச்ச அப்படின்னா அவரு தான் உள்ள இருக்கிறாருங்கிறத அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பார்த்த வேலை இது, அவர் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை. அப்ப மக்களாகி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த உடல் சார்ந்து இந்த சூழம் சார்ந்து அவருக்கு ஒரு பேர் இருக்குல்ல, இல்ல இவங்களா மக்களா ஒரு பேர் கொடுத்துருப்பாங்கல்ல, அவருன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு யோகி எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, அந்த வேலையை பார்த்து கண்டுபிடிச்சிருவார், யாரு இன்னார் இந்த வேலை பார்த்துருக்கிறான்னு தெரிஞ்சிடும். ரெண்டு மூலாதாரம் இருக்கு, ரெண்டு மூலாதாரத்தை தான் சிவபெருமான் அடியும் முடியினாரு. ஆமா, இந்த ரெண்டு மூலாதாரத்துல ஒரு மூலாதாரம் இடுப்பு, இன்னொரு மூலாதாரம் தலையும் இதுவும் சேர்றது நெற்றியும். இப்ப இது ரெண்டும் அவ்வளவு சாமானியமா யாராலையும் மனிதரால சேர்த்துட முடியாது. ஆனா இது ரெண்டுக்குள்ள இருக்கிற ரகசியத்துலதான் ஒரு மனிதனுடைய உடல், எந்த மனிதனா இருந்தாலும் எந்த வேலையையும் இதுல இருந்தா செய்ய முடியும். அவன் குழந்தை பெற்றுக்கிறதுலயும் இது நல்லா இருக்கணும், அவன் சுகத்தை அனுபவிக்கிறதும் இது நல்லா இருக்கணும், அவன் வாழ்றதுக்கும் இது நல்லா இருக்கணும். எல்லா வேலையையும் அவன் யோகி ஆகிறதுக்கு மட்டும் கிடையாது, கீழே இது ரெண்டும் இடுப்பு ரெண்டும் சரியா இல்லைன்னா அவனுக்கு சரியான குழந்தை பாக்கியமோ அவன் சரியான அந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. தடையும் இந்த நெற்றியும் சரியா இல்லைன்னா அது சரியான செயல்பாடுகள்ல இருக்காது. இது ரெண்டும் தனியா இருக்கும் போது மனித தன்மைக்குள்ள ஏகப்பட்ட செயலா இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணு சேர்றதுக்கு முயற்சி மேற்கொள்ளும் போதே அவன் இறை தத்துவத்தை அடைய தொடங்குறான். இது ரெண்டும் மேற்கொள்ளும் போதே அவன் அதுக்குள்ள போக முடியாது. இங்க என்ன பெரிய விஷயம் இருக்குன்னா, இது ரெண்டும் இணைக்கிறதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்றான்ல, அப்பவே அவன் பரவசத்தை அடைஞ்சிடறான். இந்த ரெண்டு மூலாதாரத்தை இணைக்கிற வாய்ப்புகளை பெறும்போது அவன் பல்வேறுபட்ட காட்சிகளை பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். அவனுக்கு இறை தத்துவமா நிறைய மெசேஜ் வந்துடும், இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புகள் நிறைய கிடைக்க தொடங்கிடும். நிறைய பேரு அந்த இணைக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துருவாங்கன்னா முழுகிடுவாங்க. அப்ப என்ன செஞ்சிருவாங்கன்னா, எனக்கு ஒண்ணு தெரியுது, ஆகா இது தெரியுது, நான் 7 உலகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு பேச தொடங்கிடுவாங்க. இல்ல வகுப்பெடுக்க தொடங்கிடுவாங்க, இல்ல ஆசிரமம் வச்சிருவாங்க. ஏன்னா இது தானா செய்ய வைக்கும். அப்ப பெரிய குரு என்ன பண்ணுவாருன்னா, பட்டார்னு ஒண்ணு வச்சு கையை பிடிச்சு அமைதியா இருடா அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ள. அதனாலதான் நிறைய மாணவர்களை பார்த்தீங்கன்னா அவனை வெளியிலேயே விடாம சமாதியில ஆழ்த்தி வச்சு அவனுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவனை வெளியில விடுவாங்க. புரியுதுங்களா? பெரிய அனுபவம் பெற்றவங்களுக்குள்ளெல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே வச்சு அந்த செயலை சேர்த்ததுக்கு அப்புறம் தான் வெளியில அனுப்புவாங்க அவனை. அந்த இடுப்புல இருக்கிற மூலாதாரம் ரெண்டு சேர வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு பெரிய பெரிய செயல்லாம் கிடைச்சிருங்க. இப்ப நீங்க அந்த ரெண்டையும் சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன், கிட்ட வர்றதுக்குவே அலைவரிசை பயங்கரமாயிரும். ஒரு சூரியன் சந்திரன் 2 பேர் சந்திக்க வர்றாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? சேர்றதுக்கு முன்னாடியே நீங்க கடவுள்ன்றீங்க. இப்ப இந்த சேர்றதுக்கு முன்னாடியே தான் நிறைய பேர் கடவுளுங்கிறாங்க, சித்தர்கள்ங்கிறாங்க. அப்ப அதுதான் சொல்றாரு இறைவன் உண்மையான யோகி என்ன எல்லா லிஸ்ட்லயும் எடுத்து வச்சிருக்காங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல இந்தியாவுல நீங்க சூப்பர் ஹீரோன்னு கொண்டாடுற நிறைய யோகிகள் 1 படி 2 படியை தாண்டாதவங்க. நீங்க அவங்க எல்லாம் சூப்பர் ஹீரோன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்க நிறைய யோகிகள் நீங்க கொண்டாடப்படுற யோகிகள் எல்லாம் நான் சொன்னா நீங்க நொந்துருவீங்க. அதனாலதான் நான் தனிப்பட்ட முறையில சொல்றது இல்லை. நீங்க அவங்களையே நினைச்சு நீங்க உருகி 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 மிளகு பத்தி மாதிரி உருகிட்டு இருக்கீங்கல்ல, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப அது வரும்போதே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பேரானந்தத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப இறைவன் என்ன சொல்றான்னா, பார்ப்பதற்கு முன்னாடியே நீ உருகி போயிடுற, கண்டவர்கள் விண்டது இல்லைன்னா காண்றதுக்கு முன்னாடியே அந்த செயலுக்குள்ள இருந்து அவன் உடைஞ்சு போயிடுறான். நான் பார்த்துட்டேன்டா அப்படிங்கிறான். கண்ணுக்கு இறைவன் தெரியும் போது கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவன் தன்னை இறந்துடுறான், தன்னை மறந்துடுறான். அதனாலதான் யோகிகள் என்ன வச்சாங்க, 18 படியை வச்சாங்க. இந்த 18 படியை
இந்தியாவில் ஆய்வு பண்ண சொல்லுங்க, எந்த கிளாஸ் எடுக்கிறவராச்சும் 18 படியை தாண்டியவர் யாருன்னு சொல்லுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா வரலாறுகளையும் எடுத்து 4000 ஆண்டுகளாகட்டும் 5000 ஆண்டுகளா இருக்கட்டும், 18 படியில கீழிருந்து 18 படியை தாண்டி அங்க இறைவனை பார்த்தவன் எத்தனை பேர் பார்த்தான், யாரு பார்த்தா, அதுல எந்த லிஸ்ட்ல யாரோட பேர் லிஸ்ட்ல இருக்குன்னு சொல்லுங்க. இது ஏன் சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு சேர்த்துதான் இது உங்களுக்கும் நீங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை, இது யாருப்பான்னு நீங்களே உங்க தேடுதல்ல இருக்கும்போது நீங்க அங்க ஒரு நல்ல செயலை தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப முதல் படியை தாண்டவே முடியாது. ஏன் தாண்ட முடியாதுன்னா, அங்கவே நீங்க கடவுள் ஆகிறதுக்கான அத்தனை விஷயமும் உங்களுக்கு கிடைச்சு போயிடும். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு கஷ்டத்துல இருக்கிறீங்க, 10 கோடியை ஒன்று கொடுத்தோன்னா நீங்க திக்குமுக்க ஆடுவீங்களா, ஆட மாட்டீங்களா? 100 கோடியை கொடுத்துட்டா அதே கதை தான் தியானத்துக்குள்ள. ஏங்க சிவனை கனவுல கண்டவனே உருண்டுகிட்டு இருக்காங்க. ஒரு பிரபலமான நடிகர் சொல்லிட்டு இருக்காரு, டெய்லி சிவபெருமான் என்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? அது அப்படி எல்லாம் பேசினா அவர் என்ன ஆவார்னு தெரியுமா? அப்ப என்ன ஆகுதுன்னா, அவர் மேல தப்பு இல்ல, அந்த பரமசமத்துல முழுகிருவாங்க. புரியுதுங்களா? காளிய ராமகிருஷ்ணர் பார்த்தோன்னா செத்து போன மாதிரி விழுந்துட்டாருங்க. காளி வரும்போது ராமகிருஷ்ணர் விழுந்து விட்டார். எழுந்திருக்கும் போது ராமகிருஷ்ணர் இல்லங்க, காளியாதான் திருப்பி ராமகிருஷ்ணர் எந்திரிச்சாரு. புரியுதுங்களா? அப்ப இந்த இறை ஆற்றலை தியானத்துக்குள்ள யாரு ஒரு தியானம் பண்ணாலும் நீங்க ஒரு அனுபவம் பெற்றோன்னா திக்குமுக்க ஆடி போய் அங்கேயே எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்றவீங்க, எனக்கு எல்லாம் தெரியுதுன்றவீங்க, நான் எல்லாத்தையும் பார்க்கிறேன்றவீங்க. ஆனால் அடுத்த ஸ்டெப் அதெல்லாம் என்ன சொல்றேன்னா, அதை எல்லாத்தையும் புறந்தள்ளி போய்கிட்டே இரு. இது இல்ல இன்னும் போ, இது இல்ல போ. இதுதான் பிரபஞ்சத்துடைய செயல். அப்ப இந்த உலகத்துல என்ன சொல்றாங்க, சிவனை எவனாலுமே கண்டுபிடிக்க முடியல. இதுதான் சிவன் 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நம்ம, அங்க பார்த்தா அங்க சிவன் இல்லை. இன்னும் 10 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். அப்ப சிவன் எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா, என்ன பார்க்கணும் வந்து கடைசியா நீ என்ன பண்ணனா, நீ அனுபவம் பெற்றுட்டடா அப்படின்னு கத்து கொடுத்தாரு. அப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே அந்த பாதையை கடந்து வந்துடலாம். அப்ப அங்க என்ன ஆகுது, அவனுக்கு ஒரே இலக்கு இறைவனை பார்க்கணுங்கிற இலக்குக்குள்ள போனதுனால எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்குங்கிறத வெளியில பேசுறத மறந்துடுறான், வகுப்பு எடுக்கிறத மறந்துடுறான், இந்த செயலெல்லாம் மறந்துடுறான். அப்ப அவன் அதுக்குள்ள போகும்போது பல்வேறுபட்ட முன்னேற்றத்தை அடைகிறான். அதுதான் முழுமை. ஒரு நிலவு இந்த உலகத்துக்குள்ள இவ்வளவு பெரிய வேலையை பண்ணது, சூரியன் இவ்வளவு பெரிய வேலையை பண்ணதுன்னா சும்மா பண்ணலங்க. நீங்க நான் சொல்றேன்ல இடுப்பு, நான் சொல்றேன்ல இந்த இது ரெண்டுமே முழுமை. தனியா இருந்துச்சு, உங்களை மாதிரி 2 நரம்பா தனியா இருந்துச்சு. இப்ப சூரியன் சந்திரனா செயல்படுறதுக்கு என்னன்னா, ஒரு மூலாதாரமா செயல்படுது, ஒரு முழுமையா செயல்படுது. முழுமையா செயல்பட்டாதான் அதை யாருமே ஏற்க வேண்டியதில்லை, அதுவா ஏங்கும். இப்ப நீங்க முழுமையாயிட்டீங்கன்னா உங்களை ஏற்க வேண்டியதில்லை, நீங்களே ஏங்குவீங்க. நீங்க ஏங்குறது மட்டும் இல்ல, நல்ல தன்மையை தான் இந்த உலகத்துக்கு கொடுப்பீங்க. சுவாச புரட்சி சென்னையில் கச்சாலி ஈஸ்வரர், அங்கே பாரிஸில் அந்த மண்ணடிங்கிற இடத்துல காளிகாம்பல் கோவிலுக்கு பின்புறத்தில் நம்ம ஒரு வகுப்பை வச்சுருக்கிறோம். மாலையில் நடக்கிற வகுப்பு. இந்த வகுப்பு மாலையில் 5 மணிக்கு தொடங்கி 9 மணி வரைக்கும் இருக்கும். இந்த வகுப்புக்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க ஆன்லைனில் முன்பதிவு பண்ணிவிட்டு கலந்துக்குங்க. ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்துக்குங்க, தியானம் என்பது உணர்ந்து செய்கிற வேலை. ஒரு கிளாஸுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் வெவ்வேறுபட்ட அனுபவத்தில் வெவ்வேறுபட்ட செயல்களில் இந்த சுவாச புரட்சியை உணர்ந்து ஒரு வேலையாக மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அந்த உணர்ந்து தேடணும்னு நினைக்கிறவங்க, உணர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு. நல்ல செயலாக இருக்கட்டும்.